அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து 2026ஆம் ஆண்டுக்குண்டான ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் ஒரு 4 விதமான போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த மந்த் வரப்போகுதுன்றதை பற்றி முன்கூட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது அதுக்கான ஆனுவல் பிளானர் கொடுத்து ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கும் எந்தெந்த டேட்டில் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியுமே அதை ஃபாலோ பண்ணி ஸோ இந்த 4 விதமான அறிவிப்பை வந்து கொடுக்க போகிறோம், எந்தெந்த மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ. ஓகேங்களா, டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்குழு, அதாவது பேண்ட் வித் பிசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பொதுத் தேர்வு, இது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. பொதுத் தேர்வுனா என்ன சார், ஒருங்கிணைந்த தேர்வுனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பொதுத் தேர்வு அப்படிங்கும்போது உங்களுக்கு கிரேட் 2ல் வரும். ஓகேங்களா, ஸோ ஓகேங்களா, கிரேட் 2ல் வரக்கூடிய டிஎஸ்பி, ஏஆர், ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் அப்படிங்கிற போஸ்ட் எல்லாமே இந்த பொதுத் தேர்வில் வரும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ செப்டம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டிசம்பர் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடந்துடும். ஓகேங்களா, அதே போல் ஒருங்கிணைந்த தேர்வு அப்படிங்கும்போது எஸ்ஐ. ஓகேங்களா, இது வந்து தாலுக் மற்றும் ஏஆர் எஸ்ஐக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா, அதாவது டெக்னிக்கல் எஸ்ஐக்கு மே மந்த்தே வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். அதே போல் மற்ற ஏஆர் எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ வரக்கூடிய தேர்வில் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எழுதிருப்பீங்க நிறைய பேர் 2025 பிசிஐ இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பிசி, அப்படி இல்லாட்டி வந்து எஸ்ஐ வந்து எழுதிருப்பீங்க, இல்லாட்டி ரெண்டுமே எழுதிருப்பீங்க. ஸோ அதனோட கொஷின் பேப்பரோட லெவல் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றது எக்ஸாம் அட்டன் பண்ண நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அதுலேருந்து நமக்கு புரியுது அப்படின்னா, வரக்கூடிய டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் காம்படிஷனுமே ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா, காம்படிஷன் ரொம்ப ஹெவி. அதே போல் கொஷின் பேப்பரோட லெவலுமே ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஹார்டு அப்படின்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமை பொறுத்தவரையும் வாட் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டுட்ருப்பாங்க. பட் இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ், அதாவது கூற்று, காரணம், அதே போல் மேட்சிங் கொஷின்ஸ் பொறுத்துக்க அந்த மாதிரி கேட்குறதுனால கொஷின்ஸோட லெவல் கொஞ்சம் டஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு சைக்காலஜி கொஷின்ஸுமே வருது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு இப்போ எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்குமே பார்த்துட்ருப்பீங்க. நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த அப்டேட்டில் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நடந்துகிட்ருக்குன்னும் போது செப்டம்பரில் தானே பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நம்ம அப்போ இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும்போதுலேருந்து நம்ம படித்தாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா இருக்கக்கூடிய காம்படிட்டரோட லெவலுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகேங்களா, அதே போல் கொஷின் பேப்பரோட லெவலுமே ரொம்ப மாடரேட்டாக தான் இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வரையும் வெயிட் பண்ணாதீங்க. அதே போல் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026க்கான ஏஜ் லிமிட். ஓகேங்களா, ஸோ ஏஜ் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஏஜ் லிமிட் பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்போம். ஸோ ஓகேங்களா, அதையும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய பிசிக்கும் சரி எஸ்ஐக்கும் சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்ஸு வந்து காக்கி வேட்டை 10 பாக புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸுமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். அந்த புக்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமானது. ஸோ மேற்கொண்டு இந்த அப்டேட் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது 2026 போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட கனவோடு இருக்கக்கூடியவங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2025 கம்மியான மார்க் எடுத்து வெளியே வந்தவங்க இந்த வாய்ப்பை தவற விடாதீங்கன்றதை தான் நம்ம ஒரு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் வச்சுருந்தீங்கன்னா இப்போலேருந்து டீட்டெயில்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா பிசிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுத் தேர்வு இதில் வந்து கிரேட் 2ன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏஆர், டிஎஸ்பி, ஜெயில் வார்டன், ஃபயர்மேனுக்கு எல்லாமே வந்து இதில் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவல் அப்படிங்கும்போது ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதுன்றதுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆல் இன் ஆல் 6 to 10 வரையும் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். ஓகேவா, ஸோ அது மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ மேற்கொண்டு டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 2026 வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் வந்து நம்ம டீட்டெயில்டாக கொடுக்க போகிறோம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, நன்றி.